हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய பணிவான வணக்கங்கள். அஹ், பகவத்கீதையினுடைய 15வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். புருஷோத்தம யோகம். புருஷோத்தம யோகம். இந்த அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து முதல்ல வந்து இந்த பௌதிக உலகத்தை வந்து ஒரு ஆலமரத்திற்கு ஒப்பிடுகின்றார். ஆலமரத்துக்கு ஒப்பிடுகின்றார். அந்த ஆலமரம் எப்படி இருக்குன்னா வந்து ஹம், தலைகீழாக இருக்கின்றது. வேர் வந்து மேல் நோக்கி செல்கின்றது, கிளைகள் வந்து கீழ் நோக்கி செல்கின்றன. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த பௌதிக உலகத்திற்கு உபமானமாக சொல்கின்றார். அது எப்படின்னா வந்து இந்த ஒரு ஒரு உண்மையான மரத்துக்கு பிரதிபிம்பம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் அர்ஜுனன். அர்ஜுனா, இந்த மரத்தினுடைய எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அதனுடைய அப்படிங்கிறத வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஏன்னா அதனுடைய இதனுடைய உண்மையான மரம் எங்கே இருக்குன்னா வந்து அது வந்து ஆன்மீக உலகத்தில் இருக்கின்றது. பௌதிக உலகத்தில் அதனுடைய பிரதிபிம்பம் தான் தெரிகின்றது. அந்த மரத்தினுடைய கிளைகள் வந்து கிளைகள் பக்கவாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, ம், கீழ் நோக்கி செல்கின்றன, மேல் நோக்கி செல்கின்றன. அப்புறம் அதனுடைய வேர்களும் கீழ் நோக்கி செல்கின்றன அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றார். ஆம். இந்த மரத்தில் வந்து நமக்கு வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து ஒரு கிளைகளிலிருந்து மற்றொரு கிளைக்கு உயிர்வாளிகள் தாவிக்கொண்டே இருக்கின்றன அப்படின்னு. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்களால் எங்கு ஆரம்பிக்கின்றது என்று கண்டறிய முடியாது. அதனால வந்து ஆரம்பிக்க இடம் பிரம்மலோகம். பிரம்மலோகத்திலிருந்து அந்த ஆன்மீக உலகமும் பௌதிக உலகமும் சேரக்கூடிய இடத்திலிருந்து வளரத் தொடங்குகின்றது அர்ச்சனா. அங்கிருந்து கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. மற்றும் இது வந்து இந்த மூன்று குணங்களினால் ஊட்டமிடச் செய்கின்ற அப்படின்றது. தண்ணீர் தண்ணீர் மூன்று குணங்கள் தண்ணீர் போன்றது. அப்புறம் நம்மளுடைய ஆசைகள் வந்து இந்த கீழ் நோக்கி வரக்கூடிய வேர்களால் வேரூன்றி வளரத் தொடங்குகின்றது. இதை வந்து நம்ம வந்து எவ்வாறு வந்து வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படின்னா அர்த்தம் வந்து உறுதியுடன் பற்றின்மை மூலம் வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து சொன்னார். அடுத்து வந்து என்ன சொன்னார்னா வந்து எப்படி வந்து உயிர்வாழி வந்து ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஏன்னா உயிர்வாளிக்கு வந்து அந்த பௌதிக உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசையினால் வந்து உயிர்வாளி வந்து ஒரு உடல்லேருந்து மற்றொரு உடலுக்கு வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும்போது வந்து ஆம், கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றேன்னா வந்து இந்த இந்த உயிர்வாளிகள்லாம் வந்து அர்ஜுனா என்னுடைய நித்தியமான அம்சம். நித்தியமான அம்சம் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த அஹ், புலன்கள் புலன்கள் மற்றும் அதனுடைய முக்கியமாக பிரதிநிதியாக மனத்தின் மூலமாக வந்து மிகவும் கஷ்டமாக கடினமாக சிரமப்படுகின்றார்கள் அப்படிங்கிறார். ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறுகின்றனர். எப்படி வந்து காற்று நறுமணத்தை எடுத்துக்கொண்டு ம், செல்கின்றதோ அதே போல் வந்து நம்ம வந்து ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறி பல்வேறு உடலுக்கான அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். உணர்வுகளை சுமந்து கொள்கின்றோம். அந்த பழைய வந்து எனக்கு அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை சுமந்து கொண்டு த- மற்றொரு உடலில் புகுந்து கொண்டு இன்ப துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அஹ் அந்த அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த அந்த அனுபவிப்பதற்கு தகுந்தது போல் எனக்கு வந்து கண் மூக்கு காது ஆகியவன் தொடுபுலன் ஆகியவற்றை அடைகின்றது. இதன் மூலமாக வந்து நான் வந்து அனுபவிக்க தொடங்குகின்றேன். பலவிதமான பல்வேறு விஷயங்களை அனுபவிக்கின்றேன் அப்படின்னாரு அப்புறம் கிருஷ்ணர். அப்புறம் இந்த மாதிரி எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து முட்டாள்களால் தெரிந்து கொள்வது முடிவதில்லை. முட்டாள்களால் தெரிந்து கொள்ள ஆனால் வந்து யார் வந்து இந்த பகுத்தறிவு ஞானத்தில் பயிற்சி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் கண்களால் வந்து இதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னார் கிருஷ்ணன். அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் தெளிவாக பார்க்க முடியும், மற்றவர்களால் பார்க்க முடியாது அப்படின்னு அந்த அடுத்த பதிவில் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து போனதில் வந்து கிருஷ்ணன் வந்து நம்மளை வந்து எப்படி பராமரிக்கிறார். ஏன்னா வந்து ஆம், நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னார். நிறைய பேர் வந்து மூடர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து எப்படி ஆத்மா ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறுகின்றது என்பதை அவர்களால் காண முடியவில்லை. அப்படி காண முடியாமல் இருந்தாலும் கூட கிருஷ்ணன் வந்து அவங்கள வந்து எப்படி பராமரிக்கின்றார். ஸோ கிருஷ்ணன் வந்து இந்த மூன்று விஷயங்கள் சொல்றார். ஒன்று வந்து சூரியனாக இருக்கின்றேன், சந்திரனாக இருக்கின்றேன் மற்றும் நெருப்பாக இருக்கின்றேன் அப்படிங்கிறார்.
மூன்று விஷயங்களாக நான் இருக்கின்றேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து சூரிய ஒளி தான் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுகின்றது. இந்த 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 உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு 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 ஏதாச்சும் ஒரு செடி கொடிகள் மரங்கள் வளருவதற்கு வந்து சூரிய ஒளி வந்து அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா சூரிய ஒளியினால் தான் வந்து நமக்கு வந்து மழை வருகின்றது. மழை தான் வந்து நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கின்றது. அந்த மாதிரி எடுத்து வந்து அதனால வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் வந்து சூரியனாக இருந்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குகின்றேன் அப்படின்னு. அதே நேரத்தில் வந்து அந்த உணவுப் பொருட்களுக்கான சுவை, அந்த உணவுப் பொருட்களுக்கான சுவையை வந்து அதுவும் நானே வழங்குகின்றேன். அந்த 6 விதமான சுவைகள், 6 விதமான சுவைகளை வந்து அந்த அந்த ரசம், அந்த ஜூஸ், அதை வந்து என்னால் தான் என்னால் அது அது வரக்கூடியதுக்கு காரணம் வந்து ஆம், நிலவு. நிலவின் மூலமாக தான் அந்த அந்த சுவைகள் வருகின்றன. அந்த சுவைகள் வந்து அதுவும் வந்து என் மூலமாக தான் வருகின்றது அப்படின்னாரு கிருஷ்ணர். அந்த கிரகங்கள் வந்து அதனுடைய நிலைகள் வந்து சுழல்வதற்கு காரணம் அதுவும் என்னுடைய சக்தியினால் தான் அப்படின்னார். அது மட்டுமல்ல, நமக்கு வந்து உணவுப் பொருட்கள் கொடுக்கின்றார், அதற்கு சுவையும் கொடுக்கின்றார். அதை நம்ம உடலில் செரிக்க வைக்கக்கூடிய சக்தி, நம்ம உடலில் செரிப்பதற்கு காரணமான அந்த ஒரு ஜீரணத்துக்கு தேவையான ஒரு நெருப்பு நெருப்பு அதுவும் என்னிடம் தான் வருகின்றது அர்ஜுனா அப்படின்னு. அதுவும் என்னிடம் தான் வருகின்றது. அதனால தான் வந்து நான் வந்து அந்த உடலில் உள்ள பிராணவாயுவுடன் சேர்ந்து நம்முடைய அந்த உணவுப் பொருட்களையும் செரிக்க செய்கின்றேன். நமக்கு வந்து கிருஷ்ணரை விட்டு விலகி சென்று ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளையை தாவி இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உயிர்வாளிகளுக்கு எண்ணம் இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து நம்மளை வந்து பராமரிக்கின்றார். ஒரு அன்பு தந்தையாக நம்மளை பராமரிக்கின்றார். அந்த மாதிரி இருக்க வந்து ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து ம், உண்மையிலே வந்து இதை புரிந்து கொள்வார்கள். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளையிலிருந்து தப்பி வந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கின்றேன். இந்த உலகம் வந்து நிரந்தரமான உலகம் அல்ல. நிரந்தரமான உலகத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டு அவர்கள் வந்து அவர்களுக்கு அந்த ஒரு ஞானம் வருகின்றது. மற்றவர்களுக்கு வந்து அந்த ஒரு நான் இங்கே அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இருக்கின்றது. அவர்களுக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுப்பதும், அறிவை கொடுப்பதும், மறதியை கொடுப்பதும் 2மே நான் தான் அப்படிங்கிறேன். ஞாபக சக்தியை கொடுப்பது, அறிவு மற்றும் மறதி 3மே நான் தான் அர்ஜுனா அப்படிங்கிறேன். அது மட்டும் இல்லை, யாருக்கு வந்து அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப நான் வந்து சம்சார சக்கரத்தில் சுழக வேண்டாம் என்று நினைக்கின்றார்களோ, அவர்களுக்கு வந்து நான் வந்து அந்த ஒரு ஞானத்மாக அந்த வேதத்தை கொடுக்கின்றேன். சர்வசிய சாகம் கிருதி சந்நிவிஷ்ட மதக ஸ்மிருதிர் ஞானம் அப்பவனம் ச வேதிஷ சர்வேர் அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ ச அகம். அர்ஜுனா, ஒவ்வொரு உயிர்வாளிகளிலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்களுடைய இருதயத்தில் நான் வீற்றிருக்கின்றேன். பரமாத்மாவாக நான் ஒவ்வொரு இதயத்திலும் வீற்றிருக்கின்றேன். என்னிடமிருந்து தான் ஸ்மிருதி, ஞாபகம், ஞானம், அறிவு மற்றும் அபோகனம், மறதி எல்லாமே என்னிடம் தான் வருகின்றது. வேதைச சர்வர் அகம் ஏவ வேத்தியோ. வேதங்களின் மூலமாக அறிந்து கொள்ளப்பட வேண்டியவன் நானே. வேதாந்த கிருத், வேதங்களை தொகுத்தவனும் நானே. வேதவித், வேதங்களை நன்கு அறிந்தவனும் நானே அப்படிங்கிறார் கிருஷ்ணர். இந்த விஷயம் இது வந்து அந்த ஏற்கனவே வந்து அந்த 5வது ஸ்லோகத்தில் வந்து மறுபடியும் சொன்னது வந்து யார் வந்து இந்த இந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறதுக்கு வந்து தெரிந்திருக்கின்றார்களோ அவர்கள் தான் வேதத்தை அறிந்தவர்கள் அப்படின்னு அதுவும் சொன்னார் கிருஷ்ணன். வேதங்களை வந்து தெரிந்தவர் யார் வந்து அந்த மரங்களை வெட்டி சாய்ப்பதற்கு தெரிந்தவர், வேதங்களை தெரிந்தவர் அப்படின்னு. ஸோ இதில் வந்து வேதங்களுடைய உண்மையான நோக்கம் என்னை அறிவது, வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் நான் அப்படின்னார். ஸோ இப்போ அடுத்த பகுதியில் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா வந்து அந்த வேதங்களுடைய சுருக்கம், அதனுடைய வேதங்களுடைய என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏன்னா வந்து கிருஷ்ணர் தான் வந்து அந்த வேதவியாசருடைய ஒரு அந்த லிட்ரரி இன்கார்னேஷன் அப்படிவாங்க. ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காண்டி எடுப்பதற்கு கூடிய ஒரு அவதாரம் அவர் தான் வந்து எல்லாமே வேதாந்த சூத்திரங்களை வந்து தொகுத்தார் தொகுத்தார் அதனுடைய அந்த வேதாந்த சூத்திரங்களுடைய ஒரு மிகவும் ஒரு சுருக்கமான விஷயங்களை வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த 3 ஸ்லோகங்களை சொல்ல போறார். அடுத்த 3 ஸ்லோகம் சொல்ல போறார். அதனால வந்து நமக்கு வந்து 3 ஸ்லோகங்கள் இப்போ நம்ம வேதாந்தங்களே தெரிஞ்சுக்கலாமா, வேதாந்த சூத்திரங்களே தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு ஒரு தோணலாம். இப்போ கிருஷ்ணன் சொல்ல போகிறது வந்து அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்ல போறார். அவர் வந்து எப்படி வந்து அஹ், சா வேத வேதங்களில் வந்து பல விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய இந்த ஆயுர்வேத சாஸ்திரங்கள், வாஸ்து சாஸ்திரம், அதெல்லாம் வந்து கிருஷ்ணன் சொல்ல போறதில்லை. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் கர்மகாண்டம் வாழ்ந்து எவ்வாறு இன்பமாக இருப்பதை பற்றி சொல்லப்பட்டது. ஆனால் வேதங்கள் சொல்லப்பட்ட நோக்கம் என்ன அதுலேருந்து முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த 3 ஸ்லோகங்களை சொல்ல போறாரு.
3 ஸ்லோகங்களில் வந்து முதல் ஸ்லோகத்தில் வந்து அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா வந்து ஆத்மா, ஜீவாத்மாவை பற்றி சொல்ல போகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் வந்து பரமாத்மாவை பற்றி சொல்ல போகின்றார். 3வது ஸ்லோகத்தில் பகவானை பற்றி சொல்ல போகின்றார். அதுதான் நமக்கு வந்து அஹ், 3 விஷயங்களா: சம்பந்தம், அபிநயம், பிரயோஜனம். எனக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பு என்ன, நான் நான் யார், என்னுடைய நிலை என்ன, எனக்கும் கிருஷ்ணருக்குள்ள தொடர்பு என்ன, அந்த தொடர்பை வந்து நான் எவ்வாறு வளர்த்துக் கொள்வது, அந்த பிரயோஜனம் அதை வந்து நான் அறிந்து கொள்வதால் எனக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன, அந்த 3 விஷயங்கள் தான். அதுதான் வந்து முக்கியமான சொல்லப்பட்ட விஷயங்கள். அதை மட்டும் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த 3 ஸ்லோகங்களில், அடுத்த கடைசி 2 ஸ்லோகங்களில் அந்த பிரயோஜனத்தை பற்றி சொல்லப் போகின்றார். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. त्वभाव पुरुषौ लोका शरक्षर एव च शर सर्वाणि भूतानि गूढस्थो शर उच्यते. தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும், ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. தவம்னா வந்து 2 2 புருஷ லோகே. இந்த இந்த உலகத்தில் ஆச்சுன்னா 2 புருஷர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற. புருஷர்கள்னா வந்து அனுபவிக்க விரும்புவர்கள்னு பார்த்துருக்கோம். இந்த உயிர்வாளிகளும் புருஷர்கள் தான். கிருஷ்ணரும் பகவானும் புருஷர் தான் சொல்லி பார்த்துருக்கோம். அந்த கிருஷ்ணர் வந்து இந்த உலக உயிர்வாளிகளில் வந்து ஜீவாத்மாக்களில் வந்து 2 விதமான ஜீவாத்மாக்கள் இருக்கின்றார்கள் அர்ஜுனா. யார் யார்? ஷர ஷ அக்ஷர. ஷரங்கள் வந்து தவறளிக்கக்கூடியவர்கள், அதாவது வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள். அக்ஷர அப்படிங்கிறது வந்து தவறளிக்காதவர்கள், வந்து வீழ்ச்சி அளிக்காதவர்கள், வீழ்ச்சி அடையாதவர்கள். ஹம், ஷர சர்வாணி பூத்தானி. இந்த 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 பூலோகம், பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய ஷரத் எல்லாமே எல்லா பூதானிகள், எல்லா உயிர்வாளிகளுமே வந்து சர்வாணினா எல்லா பூத்தானி, சர்வ பூத்தானினா எல்லா உயிர்வாளிகள். பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்வாளிகளுமே ஷர, ஹம், தவறளிக்கக்கூடியவர்கள், வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள். கூடஸ்த அக்ஷர உச்சத்தை. ஆனால் வந்து அங்கே அக்ஷரம் தவறளிக்கக்கூடியவர்கள் எங்கே இருக்காங்கன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து ஆன்மீக உலகத்தில் இருக்கின்றார்கள் அர்ஜுனா. ஆன்மீக உலகத்தில் இருக்கின்றார்கள். ஆன்மீக உலகத்தில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த உலகத்தில் வந்து 2 விதமான ஜீவன்கள்: தவறுவர்கள், தவறக்கூடியவர்கள். ஜட உலகில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள், மற்றும் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் வந்து ஆம், தவறாதவர்கள் இருங்க. அந்த மாதிரி உயிர்வாளிகள் வந்து எண்ணற்றவர்கள். உயிர்வாளிகள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வந்து எண்ணற்ற ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். அவர்கள் வந்து 2 பிறவிகள்: தவறக்கூடியவர்கள், தவறக்கூடியவர்கள். ஜீவன்கள் எல்லாருமே வந்து ஆம், கிருஷ்ணனுடைய நித்தியமான அம்சங்கள், நித்தியமான அம்சங்கள். அந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய போது வந்து அவங்களை வந்து ஜீவபூத்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற. ஜீவபூத்தா, சர்வாணி பூத்தானினா ஜீவபூத்தாங்கிறது ஜட உலகில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ ஷர சர்வாணி பூத்தானி அப்படிங்கிறது வந்து தவறக்கூடியவர்கள். ஆனால் தவறாதவர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா வந்து அஹ், கிருஷ்ணருடன் ஒன்றுபட்டவர்கள். அதான் வந்து அவர் கூடஸ்தோ, ஆனால் ஒருமையில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறார். ஒருமையில் இருக்கிறார்கள் அப்படின்னா வந்து என்னுடன் ஒன்றுபட்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னா வந்து ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னோடனே நமக்கு வந்து உடனே ஒன்று என்ன ஞாபகம்னா வந்து ஒன்றுபட்டவர்கள் நம்மளும் வந்து கிருஷ்ணனோட சேர்ந்தவங்க போல அப்படின்னு சொல்லி வந்து அஹ், நிறைய பேருக்கு வந்து நான் கடவுள் அப்படிங்கிறனால இங்கே கிருஷ்ணன் வந்து கூடஸ்தோ அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே அர்த்தம் வந்து ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒன்றுபட்டவர்கள் என்னுடன் ஒன்றுபட்டவர்கள் போல அப்படின்னு சொல்லி வந்து அப்புறம் நானும் பகவான் ஆகிடுவேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு எண்ணம் வரும். மறுபடியும் நம்ம வந்து பார்க்குற விஷயங்கள் என்ன, என்றைக்குமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய தனித்தன்மையை இழப்பதில்லை. தனித்தன்மையை வந்து இழப்பதில்லை. அது வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த வர ஸ்லோகத்தை சொல்லுவார். தனித்தன்மையை இழப்பவர்கள் ஒருமையுடன், ஒருமையுடையவர்கள் அப்படின்னா வந்து ஒற்றுமையுடன் செயல்படுபவர்கள். ஒற்றுமையுடன் செயல்படுதல். இப்போ ஒரு ஒரு குடும்பமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கணவன், மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்காங்கன்னா வந்து இந்த ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி நினைக்கிறது. ஒரு கணவன் வந்து நான் வந்து கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது. மனைவி வந்து இல்லை இல்லை நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு நினைக்கிறது. இன்னொருத்தங்க குழந்தைகள் வந்து இல்லை இல்லை நான் வந்து விளையாட போகணும்னு நினைக்கிறது. 3 பேருமே வந்து 3 விதமாக சிந்திப்பவர்கள். ஆனால் 3 பேருக்குமே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இல்லை. ஆனால் இல்லை 3 பேருமே வந்து ஒருமையில் இருப்பதுன்னா வந்து 3 பேருமே ஒரே நோக்கத்தில் இருப்பது. அதுதான் கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து ஒருமை கூடஸ்தோ அப்படிங்கிறாரே தவிர அஹ், நம்ம வந்து
ஒரு காலத்தில் வந்து மறுபடியும் வந்து கடவுளாயிரும் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து எந்த ஒரு ஆச்சாரியர்களுமே வந்து நம்ம ஆம், த- வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் கிருஷ்ணரை வந்து ஒரு பொழுதுமே வந்து அதை வந்து ஒப்புக்கொள்ளவில்லை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆம், எப்- அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து ஒருமை அப்படிங்கிறார். ஒருமை அப்படிங்கிறார். அந்த அந்த இதில் வந்து இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் இருக்காங்க. கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் இருக்காங்க. பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணருடைய எண்ணத்தின்படியே நடந்து கொண்டார்கள். கிருஷ்ணன் வந்து ஆஹ், என்னென்ன விருப்பப்பட்டார்களோ நீ இப்போ இந்த மாதிரியா இப்போ இந்த நேரத்தில் வந்து ஆளுமை செய், போட்டி போரிடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா வந்து அதுபடி தான் கேட்டாங்க. அதுக்கு மாறாக வந்து எதுவுமே செய்யவில்லை. கிருஷ்ணன் வந்து அதுக்கப்புறம் எப்படி ஆள்வது, பிரம்மதேவர் நம்ம பீஷ்மர்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறார். உடனே பீஷ்மர்கிட்ட போய் சேர்றாங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அவங்க வந்து கிருஷ்ணனுடைய விருப்பப்படி தான் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் ம், பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க? பாண்டவர்கள் வந்து அஹ், தன்னுடைய விருப்பப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் கௌரவர்கள், சாரி, கௌரவர்கள் வந்து தன்னுடைய விருப்பப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. தன்னுடைய விருப்பப்படினா அஹ், கிருஷ்ணர் வந்து எவ்வளவோ அறிவுரை கொடுத்தும் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு 3 கிராமங்களாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு கூட வந்து அதுக்கு கூட வந்து துரியோதனன் வந்து செவிசாய்க்கவில்லை. துரியோதனன் வந்து செவிசாய்க்கவில்லை. தான் மகன் செய்வது தவறு என்று தெரிந்தே வந்து திருதராஷ்டிரர் வந்து அதற்கு வந்து ஆமோதித்துக் கொண்டிருந்தார். இதுதான் வந்து தவறிழைப்பவர்கள். நான் வந்து கர்ணன். கர்ணனிடம் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த இரண்டு முறை வந்து அர்ஜுன், கர்ணா நீ வந்து பாண்டவர்களில் மூத்தவன். பாண்டவர்களில் மூத்தவன் நீ வந்து கௌரவர்களை சேர்ந்தவன் கிடையாது. நீ வந்து பாண்டவர்களில் மூத்தவன். நீ போய் வந்து ஆம், தி- உன் பாண்டவர்களிடம் வந்து சேர்ந்து விடு. வந்து உன்னை வந்து அவர்கள் வந்து அண்ணனாக ஏற்றுக்கொண்டு உன் வழிப்படி நடப்பார் அனைவரும் அப்படிம்பாரு. கிருஷ்ணன் எவ்வளவோ முறை திரும்ப திரும்ப சொல்றாங்க. இருந்தாலும் வந்து கர்ணன் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது வந்து தவறிழைப்பவர்கள். தவறிழைப்பவர்கள் வந்து கிருஷ்ணனுடன் வந்து ஒருமைப்பாட்டில் இருப்பதில்லை. ஒருமைப்பாட்டில் இருப்பதில்லை. அஹ் ஆனால் பாண்டவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து ஒருமைப்பாட்டில் இருந்தார்கள். ஒருமைப்பாட்டில் இருந்தார்கள். அந்த மாதிரி தவறக்கூடியவர்கள் வந்து என்ன பண்றாங்க? அதுதான் வந்து அந்த மனம் மற்றும் 5 புலன்களுடன் போராடிக் கொண்டே இருக்கின்றார்கள். போராடிக் கொண்டே இருக்கின்றார்கள். போராடிக்கொண்டு மாறி 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 வந்து மரத்தில் வந்து ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கின்றார்கள். தாவிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏன்னா வந்து அந்த உயிர்வாளி வந்து அந்த கட்டுண்டு இருப்பது. நான் தான் இந்த உடல். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த ஜடத்தினுடைய தொடர்பினால் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஏன்னா வந்து ஜடம் மாற்றம் அடைகின்றது. ஜடப்பொருள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஜடப்பொருள் எல்லாமே மாற்றம் அடைந்து கொண்டிருக்கு. அதனால வந்து உயிர்வாளி வந்து இந்த ஜடத்தினால உடலினாலானது. ஆனால் உயிர்வாளியும் வந்து மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. மாற்றமடைப்பதாக தோன்றுகின்றது. ஆனால் உண்மையிலே வந்து உயிர்வாளி வந்து ஆத்மாவுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இந்த ஜட உலகில் உள்ள உயிர்வாளி வந்து ஒரு 6 விதமான மாற்றங்கள். என்ன வந்து 6 விதமான மாற்றங்கள்? ஒரு பிறப்பது மற்றும் வளர்ச்சி அடைவது, சிறு நாட்கள் இருப்பது, அதுக்கப்புறம் வந்து உற்பத்தி, குழந்தைகள் பிறப்பது, அந்த மாதிரி இருப்பது, அப்புறம் வந்து அந்த சிதைவு கொஞ்சம் கொஞ்சமாக அழியத் தொடங்குகின்றது, கடைசியில் வந்து மறைவு. இந்த 6 விதமான மாற்றங்கள், 6 விதமான மாற்றங்கள் வந்து ஷரசர்வாணி பூத்தானி. அதாவது வந்து எந்த ஒரு உயிர்வாளி, ஜடத்துடன் தொடர்பு கொண்ட எந்த ஒரு உயிர்வாளியுமே வந்து பிரம்ம தேவரிலிருந்து எறும்பு வரைக்கும் வந்து அந்த உடலை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. அதனால வந்து கிருஷ்ணன் வந்து அவங்க எல்லாருமே வந்து தவறக்கூடியவர்கள் அப்படிங்கிறார். தவறக்கூடியவர்கள் வந்து மனிதர்களை மட்டும் அவர் கூறவில்லை, தேவர்களையும் சேர்த்தான் கூறுகின்றார். பிரம்ம தேவரிலிருந்து ஏன்னா பிரம்மதேவருக்கு வந்து 100 வருடங்கள் முடிந்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்நாள் கணக்கில் 100 வருடங்களுக்கு பிறகு அவரும் அழியப் போகின்றார். அவருடைய உடலும் அழியப் போகின்றது. அந்த மாதிரி தவறக்கூடியவர்கள் அனைவருமே வந்து அழியக்கூடியவர்கள் அர்ஜுனா அவங்க. ஆனால் அக்ஷரர்கள், அக்ஷரங்கிறது வந்து தவறாதவர்கள். தவறாதவர்கள் வந்து ஆன்மீக உலகத்தில் இருக்கின்றார்கள். ஆன்மீக உலகத்தில் இருக்கும்போது வந்து நம்மளுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தர்களுக்குமே வந்து ஒரு சொரூபம் இருக்கின்றது. சொரூபம் இருக்கின்றது. அந்த ஆன்மீக உலகத்தை அடையும் போது வந்து அந்த ஒரு சொரூபத்தை அடையும் போது என்னுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு கிடையாது. அப்படி வேறுபாடு இல்லாத போது வந்து என்னுடைய உடலுக்கு வந்து அந்த 6 விதமான மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. உட்படுவதில்லை. நான் வந்து அதனால் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்பொழுது வந்து அந்த அ- ஆத்மா வந்து கிருஷ்ணருடன் ம், வந்து ஒருமைப்பாடில் இருக்கின்றது. ஒருமைப்பாடில் கூட வஸ்து ஒருமைப்பாடில் இருக்கின்றது. ஒருமைப்பாடில் இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் முக்தி பெற்றவர்கள். நம்ம வந்து நித்திய நித்திய பக்தா. அப்புறம் வந்து நம்ம இன்னொன்று பார்த்தோம்னா வந்து இன்னொன்று வந்து நித்தியமாக முக்தி அடைந்தவர்கள். இன்னொன்று வந்து நமக்கு வந்து பக்தா, பக்தாத்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
ஒன்று வந்து முக்தாத்மா, இன்னொன்று வந்து பத்தாத்மான்னு பார்த்தோம். பத்தாத்மாங்கிறது வந்து இந்த பௌதிக உலகத்தின் மீது பந்தத்தில் இருப்பவர்கள். பந்தத்தில் இருப்பவர்கள் பத்தாத்மா தவறக்கூடியவர்கள். முக்தாத்மா வந்து அவங்க வந்து தவறாதவர்கள். தவறாதவர்கள் இதுக்கு நடுவில் வந்து சாதனை பண்ணுறவர்கள். இந்த மூன்று விதமான நிலைகள் இருக்கின்றது. மூன்று விதமான நிலைகள் இதுல வந்து இவங்கெல்லாம் வந்து தவறக்கூடியவர்கள் அர்ஜுனா, தவறாதவர்கள் அர்ஜுனா அப்படின்னு ரெண்டு பேர் சொல்கிறார் கிருஷ்ணன். அடுத்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்ல போறாருன்னா வந்து பரமாத்மாவை பற்றி சொல்ல போகின்றார். உத்தம புருஷஸ்தவன்ய பரமாத்மேத்யதா கிருதः யோ லோகத்ரயம் ஆவிஷய பிபர்த்தயவ்யய ஈஸ்வரः. இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷனான பரமாத்மா இருக்கின்றார். அழிவற்ற இறைவனான அவர் மூன்று உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்கின்றார். அவற்றை காக்கின்றார். உத்தம புருஷ்து அந்நிய. முக்கியமான ஒரு வார்த்தை வந்து அந்நிய. இந்த இரண்டு பேருக்கும் அந்நியம் வேறுபட்டு அர்ஜுனா ஒரு உத்தம புருஷர் இருக்கின்றார். கிருஷ்ணன் வந்து வந்து அக்ஷரம் வந்து வீழ்ச்சி அடையாதவர்கள், தவறக்கூடியாதவர்கள் தான் வந்து பகவான். அப்படின்னா வந்து அந்நியங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்க மாட்டார் கிருஷ்ணர். இந்த உத்தம புருஷன் சொல்லி இந்த இரண்டு பேருக்கும் அந்நியம் வேறுபட்டு ஷர மற்றும் அக்ஷர. ஷரங்கிறது வந்து தவறளிக்கக்கூடியவர்கள், வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள். அக்ஷரங்கிறது வந்து தவறளிக்காதவர்கள், வீழ்ச்சி அடையாதவர்கள். இந்த இரண்டு பேருக்கும் மேற்பட்ட அர்ஜுனா ஒரு உத்தம புருஷர் இன்னொருத்தர் இருக்கின்றார். இன்னொருத்தர் இருக்கின்றார். யாரது? பரமாத்மே எத கிருத்தக. எத கிருத்தக பரமாத்மா அர்ஜுனா. அது அந்த அந்த இரண்டு ஷர மற்றும் அக்ஷர இரண்டு பேருக்கும் உத்தமமானவர் பரமாத்மார். அவர் என்ன பண்றார்? இந்த பரமாத்மா யோலோகத்ரயம் ஆவிஷேக அந்த மூன்று விதமான உலகங்களுக்கும் நுழைந்திருக்கின்றார். மூன்று விதமான உலகங்கள், மேலுலகம், அந்த மத்திய லோகம் மற்றும் கீழே உள்ள லோகங்கள். மூன்று விதமான லோகத்திற்குள்ளும் அவர் வந்து பரமாத்மா தான் நுழைந்திருக்கின்றார். பிரவேசிக்கின்றார் வந்து பிப்பர்த்தி அவ்யய ஈஸ்வர. அவர் தான் வந்து மூன்று உலகங்களுக்கும் நுழைந்து அவற்றை காக்கின்றார். காக்கின்றார் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். வந்து பரமாத்மா வந்து மூன்று உலகத்துக்கு வந்து காக்கின்றார். நம்ம வந்து யாரும் வந்து ஜீவாத்மா வந்து நான் தான் வந்து மற்ற உலகத்தில் வந்து பரமாத்மாவாக இருக்கேன், நான் தான் வந்து எல்லா உலகத்தையும் காக்கின்றேன்னு சொல்லி வந்து நம்ம வந்து யாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அந்த க்ஷர மற்றும் அக்ஷர ரெண்டு பேருமே வந்து ஜீவாத்மாக்கள். அந்த இரண்டு பேருக்குமே வந்து மேற்பட்டவர் பரமாத்மா. பரமாத்மா பரமாத்மா வந்து யார் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பார்த்துக்கோங்க. பரமாத்மா வந்து கிருஷ்ணனுடைய விரிவாக்கம். கிருஷ்ணனுடைய விரிவாக்கம் தான் வந்து பரமாத்மா. இந்த இரண்டுக்குமே மேற்பட்ட வந்து பரமாத்மா இருக்கின்றது அப்படிங்கிறது. இந்த ஆம், அழியக்கூடியது மற்றும் அழியாதது இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கின்றார். அழிவற்ற இறைவனான அவர் மூன்று உலகங்களுக்கு நுழைந்து அவற்றை காக்கின்றார். இந்த இந்த கருத்து வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உபநிஷங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றும் வந்து அந்த 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 எண்ணிடங்காத உயிர் வாழ்கிறதுக்கு அதற்கு மேல்பட்ட வந்து பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து அந்த கட்டோபனிஷத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நித்யோ நித்யானம் சேத்தனஸ் ஏகோ பகுனம் விதாத் காமான். காமான் ஏகான் பகு. பகுங்கிறது வந்து ரெண்டு பேருமே நித்தியம் அப்படிங்கிறார். பகுங்கிறது வந்து நிறையா நம்மளுடைய அந்த ஜீவாத்மாக்கள் வந்து எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் இருக்காங்க. ஆனால் வந்து ஏக்கங்கிறது வந்து ஒன்று. ஒன்று அந்த எண்ணற்ற நித்தியமான உயிர்வாளிகள் இருந்தாலும் அவை அனைத்துக்கும் மேலாக ஒரு உயிர்வாளி இருக்கின்றது. ஒருத்தர் இருக்கின்றார். அது யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் ரெண்டு பேருமே வந்து நித்தியானம். ரெண்டு பேருமே சேத்தனசாம். நித்தியானங்கிறது வந்து எப்பொழுதுமே இருப்பவர்கள், நித்தியமாக இருப்பவர்கள், அழிவின்றி இருப்பவர்கள். சேத்தனங்கிறது வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த உயிர்வாளிகள். அதில் வந்து ஒன்று வந்து பகு, ஒன்று வந்து மற்றொன்று வந்து ஒன்று மட்டுமே. பகுங்கிறது வந்து உயிர்வாளிகள். நம்ம பகுனாம் விதாத்தி காமான் அந்த மற்றொரு அந்த ஒரு அந்த பகுனாம் விதாத்தி காமான் அந்த அனைவரையுமே வந்து காக்கக்கூடியவர். அனைவருக்குமே வந்து தலைமையானவர். அவர் வந்து அவர் தான் வந்து இந்த உலகத்தை காக்கின்றார். காக்கின்றார். அந்த அவர்களை கட்டுண்ட உயிர்வாளிகளாலும் சரி, முக்தி பெற்ற உயிர்வாளிகளாலும் இருந்தாலும் சரி, அவர்களை வந்து பராமரித்து அவர்கள் அனுபவிப்பதற்கு ஏற்ப
பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்கின்றார். அதுவும் வந்து கிருஷ்ணன் தான். ஏன்னா கிருஷ்ணன் வந்து நான் தான் வந்து பராமரிக்கிறேன், நான் தான் வந்து இந்த உலகத்தை படைத்தும் கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த ஒவ்வொருத்திற்கும் வந்து அனுபவிப்பதற்கான எல்லா வசதிகளையும் கொடுத்து, அவர்களை பராமரித்து, அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து, வசதிகளை வழங்குபவர் உன்னத புருஷர் இருக்கின்றார். அவர் யாரு? பரமபுருஷ பகவான். அவர் எப்படி இருக்காருன்னா வந்து ஒவ்வொரு இருதயத்திலும், ஒவ்வொருடைய உயிர்வாளினுடைய இருதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றார். அவரை வந்து புரிந்தவர்கள் மட்டும்தான் வந்து அமைதியை அடைய முடியும். அமைதியை அடைய முடியும். அஹ் மற்றவர்களால் வந்து அந்த அந்த வந்து அமைதியை வந்து அடைய அடைய முடியாது. அவர் வந்து எப்படி இருக்காருன்னா வந்து அந்த மூன்று உலகத்திற்கும் புகுந்திருக்கின்றார். புகுந்திருக்கின்றார். அந்த மூன்று உலகங்கள் வந்து பூலோகம் மற்றும் சொர்க்கலோகம் மற்றும் அந்த பாதாள லோகம். அது அது இருக்கு. இன்னொரு விஷயங்கள் அந்த மூன்று விஷயங்கள் அப்படின்னு சொல்லாம இந்த அஹ், அணுக்கள் அணுக்கள் இந்த ஆட்டம் மாதிரி அணுக்கள் மற்றும் வந்து அந்த நம்மளுடைய ஜீவாத்மாக்கள் சரம் மற்றும் அக்ஷரம் அந்த மூன்று இதுலையுமே வந்து அவர் வந்து அஹ், பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றார். வந்து கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து பகவானை பற்றி சொல்ல போகின்றார். பகவானை பற்றி சொல்ல यस्माच्चरम् अतीतोऽहम् अक्षरत् अभिसोत्तमः अतोऽस्मि लोकद्वेदश्च प्रथित புருஷோத்தமக. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதாலும் நானே உத்தமானவன் உத்தமமானவன் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன். தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதாலும் நானே உத்தமமானவன் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன். இதனால தான் அந்த அத்தியாயத்துக்கு பேர் வந்து புருஷோத்தம யோகம். புருஷோத்தம யோகம். நான் தான் வந்து கிருஷ்ணன் வந்து புருஷோத்தமன். ரொம்ப தெளிவாக கிருஷ்ணன் சொல்றார். யஸ்மாத் சரம் அதீத அகம் அக்ஷராத் அபி ச உத்தம அப்படிங்க. அஹ் பரமாத்மா வந்து க்ஷரம் மற்றும் அக்ஷரம் தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் அவற்றை பற்றி உயர்ந்தவர்கள். இப்போ வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா வந்து அந்த மூன்றையும் தாண்டியவர்கள் தவறக்கூடியவர்கள் தவறக்கூடியவர்கள் மற்றும் பரமாத்மா அந்த மூன்று வரையும் தாண்டியவர்கள் வந்து யாரு அப்படின்னா வந்து நான் தான் அர்ஜுனா. நான் தான். யஸ்மாத் க்ஷரம் அதீதோ அகம். நான் தான் அப்படிங்கிறார். நான் தான் அர்ஜுனா. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் அக்ஷராத் அபிசேத்தமாக ரெண்டு பேருக்குமே வந்து உத்தமவர்கள் நான் தான் அப்படிங்கிறார். அது அஸ்மி லோக வேதஸ்ச. இந்த லோகம் இந்த லோகம் மற்றும் வேதங்கள் ரெண்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து உத்தமன் நான் தான் அப்படிங்கிறதுனால வந்து இந்த உலகத்திலும் வேதங்களிலும் பிரதீத புருஷ உத்தமக பிரதீத கொண்டாடப்படுகின்ற எப்படி கொண்டாடப்படுகின்ற உத்தம புருஷனாக புருஷ உத்தமங்க புருஷோத்தமர். தவறக்கூடியவர்கள் தவறக்கூடியவர்கள் அனைவரும் மற்றும் பரமாத்மாவுக்கு மேலாக நான் இருப்பதால் இந்த உலகத்திலும் வந்து வேதங்களிலும் சரி நான் தான் புருஷோத்தமராக கொண்டாடப்படுகின்றேன். இதில் வந்து கிருஷ்ணன் வந்து உம், அவரை பற்றி சொல்கின்றார். அவரை பற்றி சொல்கின்றார். அவரை கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் தான் வந்து பக்தர்களுடைய அந்த ஒரு வழிபடத்திற்கு ஆனால் ஒரு குறிக்கோள். பக்தர்களுடைய வழிபடுற கோயில் வந்து கிருஷ்ணன் வந்து பகவான். ஞானிகள் வழிபடுவர் வந்து பரமாத்மா. அந்த 17வது ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணன் சொன்னது வந்து ஞானிகள் வழிபடுவது பரமாத்மா. 18வது ஸ்லோகத்தில் சொல்றது வந்து பக்தர்கள் வழிபடுவது கிருஷ்ணர். கிருஷ்ணர் ஞானிகள் எப்படி வழிபடுவாங்க? அந்த அஷ்டாங்க யோகம் மற்றும் தியான யோகம் பார்த்தாங்க. அதன் மூலமாக வந்து ஞானிகள் வந்து தியானத்தின் மூலமாக பரமாத்மாவை வழிபடுகின்றார்கள். ஆனால் பக்தர்களை வந்து என்ன பண்றாங்க? பகவான் பகவானான கிருஷ்ணரை வழிபடுகின்றார்கள். கிருஷ்ணரை வழிபடுகின்றார்கள். ஸோ கிருஷ்ணன் வந்து இதில் சொல்கிறேன்னா வந்து அஹ், பரமாத்மா மற்றும் க்ஷரம் மற்றும் அக்ஷரம் எல்லாம் அனைத்துமே விட உயர்ந்தவர்கள் வந்து நான் இருக்கின்றேன். நான் இருக்கின்றேன் வந்து அவர் ஒருத்தர் தான் வந்து அஹ், பரமாத்மாவாக ஒவ்வொரு உயிர்வாளிகளிலும் வீற்றிருக்கின்றார்கள் அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து தோணும் எப்படி வந்து ஒரு கிருஷ்ணன் வந்து எப்படி எல்லாத்துலேயும் வீற்றிருக்கின்றார் அப்படின்னா வந்து
நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே இல்லை. நம்ம வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த அஹ், பிரம்ம விமோன லோகம், பிரம்ம விமோனம் விமோகன லீலை பார்த்தோம். பிரம்ம விமோகன லீலை பார்த்தோம். அந்த லீலை வந்து பார்த்தா வந்து பிரம்மதேவர் வந்து அந்த ஒவ்வொரு ஆம், கோபர்கள் கோபர்களை வந்து அந்த ஒவ்வொரு கோபர்களை வந்து எடுத்து சென்றார். கிருஷ்ணருடைய நண்பர்களை எல்லாம் வந்து அபகரித்து கொண்டு சென்று அவருடைய லோகத்தில் கொண்டு வச்சுருவார். ஆனால் வந்து அவர் வச்சுட்டு வந்து மறுபடியும் கீழே வந்து உடனே வந்து பார்த்தா எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க. எல்லா கோபர்களும் இருப்பாங்க. உடனே வந்து அவருக்கு வந்து பிரம்மதேவருக்கு வந்து ரொம்ப குழம்பிடும். எப்படி இப்போ தான் நம்ம வந்து எல்லாரும் தூக்கிட்டு போனோம், அதுக்குள்ளே பார்த்தா எல்லாரும் மறுபடியும் இருக்காங்களே இல்லையா? அப்போ முன்னாடி வந்து அந்த ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது வந்து கிருஷ்ணன் வந்து உண்மையை வந்து காண்பார். அனைவருமே வந்து அந்த கிருஷ்ணருடைய அவதாரங்கள், கிருஷ்ணருடைய ஒரு விரிவாக்கங்கள், கிருஷ்ணருடைய விரிவாக்கங்கள், அங்கங்கள், அங்கங்களாக இருப்பார். அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து விஷ்ணுவனுடைய அந்த நாராயணனுடைய ஒரு ரூபத்தை வந்து பிரம்மருக்கு வந்து காண்பார். அது வந்து அனைவருமே வந்து அந்த கிருஷ்ணனில் தோன்றியவர்கள். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து இந்த பரமாத்மா ஒரு பரமாத்மா எப்படி அனைவரு உயிர்வாழிகளினுடைய இதயத்தில் வீற்றிருக்க முடியும்? எப்படி வந்து கிருஷ்ணன் வந்து இவ்வளோ எண்ணலங்கா எண்ணிலடங்கா அவதாரங்கள் எடுக்க முடியுங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுதான் வந்து அவர் வந்து அந்த கோபர்கள் வந்து நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து மகாபாரதம் சீரியல்லாம் பார்த்தா ஒரு 10, 15 கோபர்கள் தான் காமிப்பாங்க. ஆனால் வந்து கோபர்கள் வந்து ஹம், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோபர்கள் இருந்தாங்க அப்படிம்பாங்க. அவ்வளோ பேர் இருந்தாங்க. அனைவராக வந்து கிருஷ்ணன் வந்து அது மட்டுமல்ல ஒவ்வொரு பசுக்கள் மற்றும் அந்த ஒரு கன்னுக்குட்டி அவங்க வந்து கிருஷ்ணன் வந்து எடுத்திருப்பார். எடுத்துப்பாங்க. அது மாதிரி ஆயிரக்கணக்கான அந்த கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் வந்து எப்படி இருக்குன்னா வந்து அந்த கடல் அலைகள் வந்து எப்படி எண்ண முடியாதோ அதுபோல் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரங்களையும் வந்து நம்ம வந்து எண்ண முடியாது. எண்ண முடியாது. அவ்வளோ இதை வந்து வீற்றிருப்பது வந்து நான் தான் அர்ஜுனா, நான் தான் அப்படிங்கிறது. ம். ஒரு முறை வந்து எப்படி வந்து அந்த வைகுண்டத்தில் வந்து இருக்கக்கூடிய நாராயணருக்கும் அவரை விட உத்தமமானவர் கிருஷ்ணர் அப்படிங்கிறது வந்து இது ஆம், பாகவதத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆம், எல்லா விதமான பகவான்களையும் வந்து உயர்ந்தவர் வந்து கிருஷ்ணன் தான். எப்படி வந்து ஒரு விளக்கு ஒரு அந்த கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் எல்லாமே விஷ்ணு தத்துவங்கள் தான். எல்லாருக்குமே எந்த அளவுக்கு சக்தி இருக்கு. ஒரு ஒரு அறையில் வந்து ஒரு 100 விளக்கு இருந்ததுன்னா வந்து அந்த 100 விளக்கையும் ஏற்றுவதற்காக ஒரு விளக்கு வந்து நம்ம வச்சிருப்போம். அந்த ஒரு விளக்கு தான் வந்து கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணா தூ பகவான் ஸ்வயம். அனைத்து விதமான பகவான்களிலும் வந்து உயர்ந்தவர் வந்து அந்த பாகவதம்ல வந்து ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதைனா வந்து இப்ப நாராயணருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அந்த இரண்டு கரம் கொண்ட ரூபம், அந்த சியாமசுந்தர ரூபத்தை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆசையாக இருக்கும். வைகுண்டத்தில் ஒரு நாராயணர். பட் அவருக்கே வந்து ஒரு ஆசை இருக்கும். என்ன பண்ணுவார்னா வந்து ஒரு ஒரு பிராமணர் ஒரு பிராமணருடைய குழந்தைகள் அனைத்தையுமே வந்து அவர் வந்து அஹ், து- எடுத்துக்கொள்வார். அந்த குழந்தை பிறந்த உடனே வந்து மாயமாகிவிடும். ஆனால் யாருக்குமே தெரியாது எங்கே என்ன ஆகுது என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுன் வந்து நான் ஒரு முறை வந்து கண்டிப்பாக இந்த இந்த குழந்தைகளை வந்து காப்பேன் அப்படிம்பார். இந்த அந்த அந்த பிராமணர் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லுவார், என்ன வந்து நீ வந்து துவாரகை வந்து ஆண்டு கொண்டிருக்கின்றாய். என்னுடைய 9 குழந்தைகள் பிறந்தவுடன் மாயமாகிவிட்டன. என்ன நடக்கின்றது என்பது யாருக்குமே தெரியவில்லை. அப்படி சொல்லி வந்து கிருஷ்ணரை வந்து அவர் வந்து நிந்தித்துக் கொண்டிருப்பார். உடனே வந்து அர்ஜுன் அங்கே இருப்பான். அப்ப அர்ஜுன் வந்து பொறுத்து கொள்ளவே முடியாது. கிருஷ்ணரை வந்து இவ்வாறு ஒரு நிந்திக்கின்றாரே அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிராமணர் நிந்திக்கின்றாரே அப்படின்னு நான் வந்து வில்லாளி அர்ஜுனன் நான் காக்கின்றேன் அப்படின்னு வந்து ஒரு வில்லாலேயே வந்து ஒரு கோட்டை அமைச்சிருப்பார் அர்ஜுனர். அந்த கோட்டையில் வந்து ஒரு ஆஹ், காற்று கூட போக முடியாது, ஒரு வெளிச்சம் வராது, எதுவுமே வர முடியாது, யாருமே வர முடியாது. அந்த மாதிரி வந்து அர்ஜுன் ஒரு கோட்டையை அமைத்து விட்டு அர்ஜுனனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எவ்வளோ அழகாக நான் ஒரு கோட்டையை அமைத்து விட்டேன். இந்த கோட்டையை வந்து தாண்டி ஒரு காற்று எதுவுமே உள்ள வர முடியாது. இதிலிருந்து எப்படி இந்த குழந்தை வெளியே செல்ல போகின்றது நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனன் வந்து அந்த ஊரில் இருப்பான். அந்த 10வது குழந்தையும் பிறந்தவுடன் அதுவும் மாயமாக மறைந்துவிடும். உடனே வந்து அர்ஜுன் அப்போ என்ன சொல்லியிருப்பான்னா அந்த பிராமணர்கிட்ட வந்து அந்த மாதிரி என்னால் காக்க முடியாவிட்டால் நான் வந்து என்னுடைய உயிரை நானே மாய்த்துக் கொள்கின்றேன். தீயில் நான் மாய்த்துக் கொள்கின்றேன், நெருப்பில் மாய்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லியிருப்பான். உடனே அர்ஜுனன் அப்போ வந்து நெருப்பை மூட்டி இறப்பதற்கு வந்து தயாராக இருப்பான். அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை வந்து தடுத்து அஹ், த- வந்து நான் உனக்கு வந்து இந்த குழந்தைகள் எங்கே இருக்கின்றது என்று காண்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி வந்து காண்பிப்பார். அப்பதான் வந்து அர்ஜுனுடைய அந்த உடலிலே வந்து அவரை வந்து அர்ஜுனை வந்து வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வார். அப்பொழுதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த அந்த பகவதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு எப்படி வந்து ஒவ்வொரு ஆம், வைகுண்டத்தை வந்து பௌதிக உலகத்திலிருந்து வைகுண்டத்தை கடந்து செல்வதற்கு வந்து அந்த ஒரு 10 விதமான ஒரு லேயர்ஸ் இருக்கும்.
அந்த பௌதிக உலகத்தை சான்று அந்த பௌதிக உலகம் ஒவ்வொன்றுமே வந்து முதல் லேயர்லேருந்து ரெண்டாவது லேயர் வந்து 10 மடங்கு ஜாஸ்தி, ரெண்டாவதுலேருந்து அடுத்து வந்து 10 மடங்கு ஜாஸ்தி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து அப்படி வந்து இருக்கும். அதனால இந்த பௌதிக உலகத்தை விட்டு ஆன்மீக உலகத்திற்கு செல்வதற்கு நமக்கு வந்து நம்மளுடைய முயற்சியால் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. நம்மளால் வந்து ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்துக்கு செல்லக்கூட முடியல. என்னதான் வந்து விஞ்ஞானிகள் முயற்சி செய்தாலும் அது கூட முடிவதில்லை இன்னைக்கு. அதை விட்டு நம்ம வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து பௌதிக உலகத்திற்கு ஆன்மீக உலகத்துக்கு செல்வது, நடுவில் வந்து விரஜா நதி எப்படி இருக்கு, அதை எதிர்த்து தாண்டி வந்து சென்று வைகுண்டம் செல்லும்போது வந்து பார்த்தா வந்து நாராயணர் வந்து அந்த 10 குழந்தைகளையும் வைத்திருப்பார். எதற்காண்டி வைத்திருப்பார்னா வந்து கிருஷ்ணரை வந்து அவருக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தின் காரணமாக அவர் வந்து அந்த குழந்தைகளை வந்து எடுத்து சென்று அங்கே வந்து வச்சிருப்பார். அதுதான் வந்து அதுதான் வந்து கிருஷ்ணனுடைய சிறப்பு. கிருஷ்ணரை வந்து அந்த வைகுண்டத்தில் வந்து எவ்வளவோ அஹ், சொல் வைகுண்டத்தில் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் இருந்தாலும் அனைத்துக்கும் வந்து சிறந்தது நான் தான், நான் தான் அப்படிங்கிறது. அதான் அனைத்து உலகத்திலும், அனைத்து உலகத்திலும் சரி, வேதங்களிலும் நான் தான் புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன், கொண்டாடப்படுகின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ம். அந்த ம், ஏன்னா வந்து அந்த கிருஷ்ணரை மிஞ்சுவதற்கு எவராலும் முடியாது, எவராலும் முடியாது. அதனால தான் வந்து அவர் வந்து எல்லா புருஷர்களிலும் வந்து உன்னதமானவர், உன்னதமானவர். இப்போ வந்து அந்த கிருஷ்ணர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், உயிர்வாளிகளும் நானும் வந்து தனிப்பட்டவர்கள், தனிப்பட்டவர்கள். ஸோ அந்த வேற்றுமை வந்து உயிர்வாளிகள் வந்து அஹ், ரெண்டு விதமான உயிர்வாளிகள் வந்து உயிர்வாளிகள் கட்டுன்ற நிலையிலும் சரி, முக்தி பெற்ற நிலையிலும் சரி, க்ஷரம் மற்றும் அக்ஷரம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, கிருஷ்ணனுடைய அந்த அசித்னிய சக்திகளை மிஞ்ச முடியாது. ஏன்னா கிருஷ்ணன் வந்து எவ்வளவோ லீலைகள் பண்ணியிருக்காரு. கோவர்த்தன மலையை வந்து அவர் வந்து ஒரு அவருடைய சுண்டு விரல், இடது கை சுண்டு விரலால் பிடித்து தாங்கி கொண்டு 7 நாட்கள் இருந்தார். 7 நாட்கள் இந்திரன் வந்து அவனுடைய அந்த எவ்வளவோ அந்த இந்திரன் அனுப்பக்கூடிய அந்த ஒரு மலை சாமவர்த்தக, அந்த மலை வந்து பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய மலை. அந்த ஒரு மலை வரும்போது கூட வந்து கிருஷ்ணன் வந்து அந்த ஒரு- அந்த பிருந்தாவனவாசிகளை வந்து சிறிது கூட பாதிக்கவில்லை. ஏன்னா வந்து கிருஷ்ணரை வந்து அந்த 7 நாட்களும் வந்து அவர்கள் வந்து பசி இல்லை, அவர்களுக்கு தூக்கம் இல்லை, தாகம் இல்லை. கிருஷ்ணரை பார்த்து கொண்டே வந்து அவ்வளோ அது ஆனந்தமாக இருந்தார்கள், ஆனந்தமாக இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு ஆனந்தமாக இருக்கிறது வந்து கிருஷ்ணால் மட்டும்தான் முடியும். அவங்க வந்து அதனால் வந்து கிருஷ்ணன் வந்து அவர்களை வந்து அனைத்தையும் வந்து தாண்டியவர்கள், தாண்டியவர்கள். அந்த மாதிரி வந்து போது நம்ம வந்து நம்மளும் கிருஷ்ணனுக்கு வந்து சமம் அப்படிங்கிறது நினைப்பது வந்து தவறானது, தவறானது. ஆம். அந்த பரமாத்மா மற்றும் வந்து கிருஷ்ணனிலிருந்து வரக்கூடியவர் அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வந்து நம்ம வந்து பலமுறை வந்து பார்த்துருக்கோம். அவருடைய உடலிலிருந்து வரக்கூடியது தான் வந்து பரமாத்மா மற்றும் பிரம்மஜோதி, பிரம்மஜோதி. ஸோ அதன் மூலமாக தான் வந்து அவர் 3 விதமான ரூபங்கள் பரமாத்மாவாக அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து லோகங்களிலும் வந்து நுழைகின்றார். அதனால தான் வந்து அந்த எல்லா விதமான கிரகங்களும் அதனுடைய நிலையில் இருக்கின்றன அப்படின்னா வந்து அர்ஜுனா என்னால் தான் நிலையில் இருக்கின்றன அப்படின்னாரு. அதை தான் அந்த கிருஷ்ணன் முன்னாடியே சொன்னார். அது சொன்னார். ஸோ அந்த அவருடைய அந்த ஆன்மீக தேஜஸ் தான் வந்து அந்த பிரம்மஜோதி. அப்புறம் இரண்டுக்குமே வந்து காரணமாக இருப்பது வந்து புருஷோத்தமர். அப்படி இல்லாமல் வந்து அந்த பராசருக்கும் சத்தியவதிக்கும் மகனாக தோன்றி வியாசதேவர், வியாசதேவராக வந்து அவர் வந்து வேத ஞானத்தையும் அவரே வழங்குகின்றார், வழங்குகின்றார். அந்த அந்த கிருஷ்ணரை வழங்கும்போது வந்து நமக்கு வந்து அனைத்துமே சாத்தியமாகின்றது, அனைத்துமே சாத்தியமாகின்றது. இப்போ வந்து ஞானிகள் வந்து பிரம்மஜோதியை நோக்கி தவம் இருக்கின்றார்கள். அவருடைய நோக்கம் வந்து முக்தியை பெறுவது. அவர்கள் வந்து பிரம்மத்தில் கலக்கின்றார்கள். அதற்கு மேலே யோகிகள் வந்து பரமாத்மாவாக இருக்கின்றார்கள். ஆனால் பக்தர்கள் தான் வந்து இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிருஷ்ணர்கள் வந்து அன்புடன் வழிபடுகின்றார்கள், அன்புடன் வழிபடுகிறார்கள். அவர்கள் தான் வந்து மிக உயர்ந்த நிலையை வந்து வைகுண்டத்தை வந்து அடைகின்றார்கள், அடைகின்றார்கள். ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து ஆஹ், மோட்சம் கொடுப்பது வந்து கிருஷ்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேறு யாராலையுமே வந்து மோட்சம் கொடுக்க முடியாது. முகுந்தா, முகுந்தாங்கிறது வந்து மோட்சத்தை கொடுப்பவர். அவருடைய இப்போ நம்ம வந்து ஆகாசுரனுடைய கதையை பார்த்துருக்கோம், பக்காசுரன், ஜரசந்தா, அந்த மாதிரி பல பேர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பலர்கள் அவங்களுமே வந்து அவங்க வந்து மோட்சத்தை வந்து அடைந்திருக்கின்றார்கள், அடைந்திருக்கின்றார்கள். ம். அந்த அஹ், இந்த 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 ஸ்லோகங்கள், இந்த 3 ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணர் தான் வந்து உயர்ந்தவர் நம்ம உயிர்வாளிகளை விட. அது மட்டும் சொல்லல வந்து கிருஷ்ணர் தான் அது வந்து அந்த உயிர்வாளிகளை மற்றும் சிறந்தவர் வந்து வேறு யாரும் இல்லை, அனைத்தும் சிறந்தவர் வந்து கிருஷ்ணர் தான். புருஷோத்தமம், புருஷோத்தமர் அப்படிங்கிறத வந்து இந்த 3 ஸ்லோகங்கள் வந்து நமக்கு சொல்லுது. அதான் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா,
மத்தக பிரத்ரம் நாண்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் பூர்த்தம் சூத்ரே மணி கனைவ. அர்ஜுனா, ம், என்னை விட உயர்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. மத்தக பிரத்ரம் நாண்யத், என்னை விட உயர்ந்தவர்கள், என்னை விட சிறந்த உண்மை, என்னை விட உயர்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை அர்ஜுனா. அஹ், அனைத்துமே வந்து என்மேல் தான் வந்து என்னை சார்ந்தான் இருக்கின்றன. அனைத்தும் என்னை சார்ந்தான் இருக்கின்றன. எப்படி இருக்கு என்னை சார்ந்திருக்கின்றன? மயி சர்வம் இதம் புரோக்தம் சூத்திரே மணிகணமாய். எப்படி வந்து மாலை ஒரு மாலையில் வந்து முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ, முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கும்போது அந்த ம், முத்துக்கள் கோர்க்கப்பட்ட மாலையில் அதுக்கு வந்து முக்கியமானது என்னது? அந்த நூல், அந்த அந்த நைலான், அந்த அந்த நார் நார் அந்த நூல், அந்த நூல்லாம் வந்து அனைத்தையுமே அந்த முத்துக்களை வந்து வந்து தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த நூலை உருவிட்டோம்னா அந்த முத்துக்கள் அனைத்தும் சிதறிவிடும், சிதறிவிடும். அதான் அது மாதிரி தான் வந்து கிருஷ்ணன் சொல்கிறேன், நான் வந்து அனைத்தையும் தாங்கி இருப்பது நான் தான், என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை அப்படின்னார். அந்த கிரகங்கள் கிரகங்கள் ஏன் அதனுடைய பாதைகளில் செல்கின்றன? கிருஷ்ணன் தான் வந்து அந்த நூல் போன்று அனைத்தையும் வந்து அந்த அதனுடைய பாதையில் வைத்திருக்கின்றார். எப்பொழுது அந்த நூல் உருவப்படுகின்றதோ அப்பொழுது அந்த மணிகள், அந்த மாலையில் இருக்க முத்துக்கள் அனைத்தும் சிதறிவிடும், சிதறிவிடும். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து எப்பொழுது தன்னுடைய சக்தியை எடுத்துக்கொள்கின்றாரோ அப்போது வந்து பிரளயம் வரப்போகின்றது. அந்த பிரளயம் வரப்போது வந்து அந்த கிரகங்கள் அனைத்தும் தன்னுடைய நிலையில் இருக்கப் போவதில்லை. அதுதான் வந்து அந்த பிரம்மருடைய ஆயுள் காலம் முடியும் போது அந்த பிரளயம் வரும்போது இந்த பிரபஞ்சம் அழியத்தான் போகின்றது, அழியத்தான் போகின்றது. அதனால அனைத்துமே வந்து என்னை சார்ந்தான் இருக்கின்றன அர்ஜுனா. என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை அப்படிங்க. ம். இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இன்னும் 2 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 2 ஸ்லோகங்களும் அப்புறம் அந்த கீதையினுடைய அந்த இந்த அத்தியாயத்தினுடைய மகிமை, அதை வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து முக்கியமாக வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி வேதங்களினுடைய சாரங்களை பற்றி வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. சாரங்களை பற்றி சொல்றாரு. 3 விஷயங்கள் தான் வேதங்களில் சொல்லக்கூடிய நமக்கு. ஸோ நமக்கு சாரம் அப்படின்னா வந்து அஹ், இது தெரிஞ்சுட்டா வேதங்கள் முழுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா வந்து அதுதான் வந்து நமக்கு வந்து அதனுடைய வேதங்களுக்குள்ளே நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன. எவ்வளவோ விஷயங்கள் சொல்லப்பட்டால் கூட நம்ம வந்து யாராவது கதை சொல்லிட்டே இருந்தோம்னா, கதை சொன்னது போதும், முடிவு நீ சொல்லு அப்படிம்போம் இல்லையா? அந்த முடிவான கருத்து என்ன? அதைத்தான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. 3 விஷயங்கள். ஹம், ஜீவாத்மாக்கள், பரமாத்மா மற்றும் பகவான். ஜீவாத்மாவில் வந்து 2 ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன. தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள். அவரில் வந்து இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் அனைத்துமே வந்து தவறக்கூடியவர்கள் இருந்துச்சுன்னா, ஆன்மீக உலகத்தில் இருப்பவர்கள் தவறாதவர்கள். வந்து நம்ம வந்து பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் உலகத்தை பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் கேட்கலாம், பாண்டவர்கள் வந்து ஜட உலகத்தில் தானே இருந்தாங்க அப்படின்னா வந்து, ஆனால் வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜட உலகத்தில் இருந்தால் கூட வந்து அவங்க வந்து ஆஹ், முக்தி பெற்ற நிலையில் தான் இருந்தாங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். நம்ம வந்து இப்போ வந்து பிரபுபதாவும் ஜட உலகத்தில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அது மாதிரி முக்தாத்மாக்கள் வந்து இங்கே வர்றதுடைய முக்கியமான காரணம் வந்து நம்மளை மாதிரி பத்தாத்மாக்களை மீண்டு மீண்டும் ஆன்மீக உலகத்திற்கு கொண்டு செல்வது. அதற்காண்டு தான் அவங்க வந்து அதற்காண்டு தான் வர்றாங்களே தவிர நம்மளை போன்ற வந்து அவங்க வந்து கர்ம வினையினால் தோன்றுவதில்லை. நம்ம வந்து இங்கே வந்து அவதாரம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து இங்கே வந்து பிறந்திருப்பதற்கு காரணம் வந்து கர்மத்தின் காரணமாக கர்மத்தின் காரணமாக. ஆனால் இந்த மாதிரி முக்தாத்மாக்கள், பாண்டவர்கள் மற்றும் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இந்த உலகத்துக்கு வருவது வந்து அவங்களுடைய விருப்பத்தினால் வருவது. லீலைகளுக்காண்டியோ இல்லாட்டி வந்து நம்மளுடைய போன்ற பத்தாத்மாக்களை மீட்டு செல்வதற்காண்டி. அதுதான் வந்து 2 விதமான தவறக்கூடியவர்கள் மற்றும் தவறிழைக்காதவர்கள். அந்த 2 பேருக்குமே வந்து உயர்ந்த ஒரு ஈஸ்வரர் இருக்கார் அர்ஜுனா. அவர் வந்து உத்தம புருஷராக பரமாத்மா இருக்கின்றார். அவர் வந்து அந்த 3 உலகத்தையும் நுழைந்து மற்றும் ஒவ்வொரு உயிர் வாழிகளுக்கும் இணைந்து அவர்களை வந்து காக்கின்றார் அப்படின்னாரு கிருஷ்ணர். இந்த ஒரு சொல்றாரு. அடுத்து வந்து சொல்றாரு, யஸ்மாத் அதீதோகம் அக்ஷரத் அபி சௌத்தமக அததோஸ்மி லோக வேதஸ்ச பிரதித புருஷோத்தமக. தவறுகள், தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதாலும் நானே உத்தமமானவன் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன். ஸோ வேதங்கள் வந்து கொண்டாடப்படக்கூடிய விஷயங்கள் புருஷோத்தமரை பற்றி. அதனால் புருஷோத்தமரை பற்றி தெரிந்து கொண்டால் வேதங்களை தெரிந்து கொள்வதற்கு சமம். அந்த புருஷோத்தமர் யார்? கிருஷ்ணர். கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து ஸ்லோகத்தில் வந்து அவருடைய
நான் தான் முழுமுதற் கடவுள், புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள் நான் தான் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒரு ஆணித்தரமாக, திடமாக வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அறிவிக்கின்றார். அடுத்த 2 ஸ்லோகங்களை வந்து கிருஷ்ணரை பற்றி இந்த இந்த ஞானத்தை உடையவர்கள், ஞானத்தை உடையவர்களுடைய பிரயோஜனம், அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த கடைசி 2 ஸ்லோகத்தில் சொல்லுவார். ஸோ அதை வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு வகுப்பு வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.